வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கும்சோயின் படத்தோட பார்ட் 2 தான் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிகியை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்ருவா போன பார்ட்டில். அதுக்கப்புறம் அவளை வந்து காப்பாற்றிடுவாங்க. அப்புறம் அவங்க அம்மா கோவப்பட்டோடனே அவள் வந்து ஓடிடுவா. இங்கிட்டு யங்யூன் வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தா அவங்க அம்மா கையில் ரத்தமாக இருக்கும். இங்கிட்டு பார்த்தா ஜிகியை போய் பார்க்க போகும்போது அவள் உட்காந்து கீச்சிக்கிட்டு இருப்பா கத்தியை வச்சு. அவளும் ஒரு ரூம்குள்ளே ஓரமாக இருந்துட்டு பார்த்தா அவள் கை ஃபுல்லாமே கீச்சிக்கிட்டு இருப்பா. ஏது கத்தி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கும் முழுக்க அந்த கத்தி ஓடி வர முழுக்க இங்கே தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அவங்க அம்மாவுக்கு அது தெரியும், இவள் பொய் சொல்கிறா அப்படின்னு. இருந்தாலும் இப்படி பொய் சொல்கிறவ நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையிலேருந்து கத்தியை பிடுங்க பார்க்கும்போது அவங்க அம்மா கையும் கீறி விட்டுரும். கீச்சினதும் அவளோட அம்மா அவளுக்கு மருந்து போட்டு விட்டதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா அவங்க அம்மா ஜிகியை கூப்பிட்டுட்டு நீச்சல் குளத்துக்கு கூட்டிகிட்டு போவா. ராத்திரி அவள் பயந்து போயிருப்பா. அப்போ தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் சொல்லுவாள், எனக்கு தண்ணியை கண்டா பயம்னு சொல்லுவாள். இப்படி தானே ஜிகியவும் தண்ணியை பயம்னு சொல்லியிருப்பா. அவளை மட்டும் நீ தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தண்ணிக்குள்ளே விட்டுருவா. அவளும் நான் தத்தளிச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் சில நிமிஷத்தில் அவங்க அம்மா காப்பாற்றிட்டு அவள் சொல்லுவாள், நான் இனிமேல் இப்படிலாம் செய்ய மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். ஆனால் இது அடிக்கடி அவள் யூஸ் பண்ணுற வார்த்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அவள் கையிலே ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் அவள் சோர்வாயிருவா. இவள் என்ன பண்ணுவான்னா அவள் சோர்வானோடனே அவளை விட்டுட்டு வெளியில் வந்துடுவா. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்கும். அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். 20 வருஷம் கழித்து காட்டுறாங்க. இங்கே ஒரு மனநல ஹாஸ்பிட்டலில் மியோன் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக போவாள். அவள் தூரத்தில் இருந்தே பார்ப்பா, பக்கத்தில் போக மாட்டாள். இவள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவள் பழைய பொருட்கள் கலெக்ட் பண்ணுறதுல மேனேஜராக இருப்பாள். இறந்தவங்க பொருட்களை சுத்தம் பண்ணும்போது அங்கே விலை மதிப்பற்ற ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கிடுவா. மணிப்பிரஸ் எடுத்துக்கும் ஜன்னல்லேருந்து யாரோ பார்த்துருவாங்கன்னு இவள் பயந்து கீழே விழுந்துருவா. அவள் வேறு யாரும் இல்லை, அவள் கூட வேலை பார்க்குறவ தான். அவள் பேர் ஹேயின். இவள் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணிப்பா. இவள் பூசான்லேருந்து வந்திருக்கதா சொல்லுவாள். உங்கள் அப்பா அம்மாவை பற்றி கேட்கும்போது அவங்க ஒரு தீ விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை காட்டுவாள். அதையும் அவள் சைலண்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பாள். கூட இருக்கிறவங்கெல்லாம் அவள் பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அவளை ஓகேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க. அதையும் அப்புறம் இங்கிட்டு கட் பண்ணால் அவள் ஹாஸ்பிட்டல் போகிறா. அங்கே பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரியுது. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தோம்னா அவள் திருடின மணி ப்ரெஸ்ஸை செகண்ட் ஹேண்டில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாள். அப்புறம் வீட்டுக்கு பார்த்தோம்னா அந்த ஓனர் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹேயை உன் கூட தங்க வச்சுக்கோ, அவளுக்கு இப்போதைக்கு வீடு இல்லை, வீடு கிடைக்கிற வரைக்கும் அவங்க கூட தங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அவங்களும் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறனால அவனால் எதுவும் மறுக்க முடியாது. அவள் குளிச்சுட்டு என்ன பண்ணுவான்னா முடி எடுக்க மாட்டா, ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டு போயிடுவா. அவள் ரூமில் இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அவள் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அவளுக்கு இவளை சுத்தமாக பிடிக்காது, ரொம்ப கோபமாக இருப்பாள். அப்போ அவள் பேசுகிறதுக்காக சும்மா பேசிக்கிட்டு இருப்பாள். நீ ரொம்ப லக்கி, நான் உங்களை சொந்தக்காரங்கன்னு நினச்சேன், உங்கள் ஓனரையும் உன்னையும் பார்க்க முழுக்க. ஆனால் நீ என்னையமா நீ எங்கேயும் சுற்றுறவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லி சரிப்பா. ஆனால் இவளுக்கு அதை கேட்க முழுக்க ரொம்ப கோபம் வரும். அதுக்கப்புறம் அவள் கேட்பா, சீக்கிரம் உனக்கான இடத்த பார்த்துட்டு வேகமாக கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் காலையில் விடிஞ்சோடனே பார்த்தா அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தலைவர் வருவார். தலைவர் வந்ததுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவான்னா டீ போட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு கொடுப்பாள். அப்போ எல்லோரும் டீ குடிச்சுட்டு இது பண்ணுவாங்க. அப்போ நினைப்பா இவ ஹே ரொம்ப நல்ல பொண்ணு, துருன்னு இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்கிட்டு பார்த்தா இவ சொல்லுவாள், டீயை வாங்க மறுத்துட்டு அவள் எப்போ கிளம்புவா அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே நீயே சோகமாக இருக்கணும் ஓனர் கேட்பாங்க. அப்போ இவ சொல்லுவாள், இல்லை நான் சீக்கிரமாக வேறு வீட்டை பார்த்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்போ அவளோட கதையை சொல்லுவாள். அவள் யாருன்னே தெரியாது, அவள் சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்தவ, அதனால் அவள் பழக கொஞ்சம் டைம் எடுக்கும், மித்தபடி நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவாள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நார்மலாக இருப்பாள். ஆனால் வேறு வீட்டை பார்த்து போயிடணுன்ற மாதிரி இருப்பாள். இங்கிட்டு பார்த்தா இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு தோடை சேல்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாள். ஆனால் அவள் யாருன்னு பார்த்தா அவள் திருடரை பிடிக்கிறதுக்காக வந்தவ. இவள் பார்த்துட்டு உடனே இவள் மாட்டிக்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடிடுவா.
எஸ்கேப் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக எல்லாம் சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவள் பிறந்தநாள் டேட்டே இவளுக்கு தெரியாது மியோனுக்கு. இருந்தாலும் சரின்னு அவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு இவனும் சேர்ந்து பார்ட்டி பண்ணுவாள். அங்கே வந்து ஃபோட்டோவை பார்த்தோன்னே நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அவளும் சந்தோஷத்தில் வந்து பார்ட்டி கொண்டாடிடுவாங்க. இங்கிட்ட இவள்கிட்ட வந்துட்டு நான் வந்து ஓனருக்கு வந்து செகண்ட் பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். உடனே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் சொல்லுவாள், இதை நினச்சி நான் இதை பேசுகிறனால உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் கேட்டு வம்பெழுப்பா. அதுக்கு அவள் சொல்லுவாள், அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் உன்னை மாதிரி ஒன்றும் கிடையாது, உன்னை மாதிரி நான் வந்து நினைக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்புறம் வந்துட்டு இவ திருடின பர்ஸை அவள் என்ன பண்ணுவான்னா எடுத்து டேபிள் மேலே வைப்பா. ஏன்னா இது வந்து ஓனர்கிட்ட வந்து தெரிஞ்சு வந்து போட்டு கொடுக்கல. அந்த நன்றி உணர்வு கூட அவள்கிட்ட வந்து இல்லாமல் அவள் வந்து கேஷுவலாக போயிடுவா. இங்கிட்ட பார்த்தோம்னா அங்கிட்ட ஓனர் வந்து உங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க உங்கள் 2 பேர்த்துக்கு ஏதோ செட் ஆகலை அப்படின்ற மாதிரி. ஏன்னா முதல் நாள் நைட்டு தான் ஓனர்கிட்ட வந்து ரொம்ப நேரமாக அவள் வந்து ஃபீல் பண்ணி அழுது சொல்லிகிட்டு இருப்பா. மியூன் அக்காவுக்கு என்னை வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு சின்ன புரிதல் வந்து ஏற்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அப்போ தான் உங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல வந்துட்டு சுத்தம் பண்ண போயிருப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க எதுக்காக குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இவள் சொல்லியிருப்பா. அதுக்கு அவள் சொல்லுவாள், பேரண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லியிருப்பா. இந்த பக்கம் பார்த்தா மியோனோட எக்ஸ் லவர் வந்திருப்பான். வந்துட்டு வந்து அவளை வந்துட்டு இழுத்துட்டு 2 பேரும் வெளியே போவாங்க. அங்கிட்டு போய் குழந்தைய அபார்ட் பண்ணுறதை பற்றி இவன் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனால் அவள் வந்து குழந்தைய வந்து அபார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இவன் வந்து ரொம்ப கோவக்காரன். அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா அவளை வந்து கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். அவளும் சாகிற ஸ்டேஜுக்கு போயிடுவான். அப்போ அவன் எதிர்பார்க்குற நேரத்தில் ஹேயின் வந்து அவளை அடிச்சிருவான். டாஜூன் என்ன பண்ணுவான்னா ஹேயின் முடிய பிடிச்சி இழுத்து அடிக்கும் போது அங்கிட்டு போகிறவங்க வந்து பார்த்து சத்தம் போட்டோன்னே இவன் பயந்து ஓடி போயிடுவான். இவன் முழிச்சு பார்த்தா ஹேயினோட மடியில் இருப்பாள். அப்போ வந்துட்டு இவங்களோட அப்போ ஹேயின் சொல்லுவாள், நான் வந்து சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இவன் என்ன பண்ணுவான்னா இவளோட அப்போ ஹேயின் சொல்லுவாள், எனக்கு தெரியும் ஒரு அம்மாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இடையில வந்து நான் வந்துட்டேன் அது எப்படி இருக்கும், ஒரு பொருளை வந்து அவங்கள்ட்ட வந்து பிரிக்கும்போது எப்படி இருக்கும், அதோட வழியை பற்றி எனக்கு தெரியும், அதனால் நான் வந்து வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு அவள் சொல்லுவாள், எனக்கு பழைய நினைவுகள்லாம் மறக்காமல் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் யாருன்னே தெரியலை, எங்கள் அம்மா வந்து பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாள். அப்போ டாப்பிக்கை மாற்றுறதுக்காக ஹேயின் இவன் தான் வயிற்றில் வளர குழந்தைக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் எதுவுமே சொல்ல மாட்டாள். இவன் ரொம்ப மோசமாக இருக்கான், இவனை வந்து ஒன்றுமே இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்பையும் வந்துட்டு மியோன் வந்து சைலண்ட்டாகவே இருப்பாள். அதை வந்து பெருசாக வந்து அதை வந்து கேர் பண்ணிக்க மாட்டாள்.